நிறைய பேர் உங்க கூட பழக மாட்டாங்க, நீங்க சம்மதிக்காததுனால. அற்ப ஆதாயம் என் லைஃப்ல இனிதான் இருக்கு, இனிதான் இருக்கு. இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது. இந்த போர்த்திபாரின் மனைவி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் வெளி ஆளுக்கே தெரியுது இது அவனுடைய அந்தரங்கம். நம்முடைய அந்தரங்கத்துல பல காரியத்தை பல சூழ்நிலை நிமித்தம் பல மனிதர்கள் நிமித்தம் நம்ம சம்மதிக்கிறோம். இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதிருங்க. உங்க ஃபியூச்சர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நிறைய டெம்டேஷன். பிள்ளைங்க வெளியே படிக்கிறவங்க இருக்கிறீங்க, காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க இருக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க. பல விதமான டெம்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போற ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு. ஒரு மாசம் நிக்கல, போன் பண்ணி என்னால ஹாஸ்டல்ல நிக்க முடியாதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவ கூட இருக்கிற ரூம்மேட் 2 பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க இவ்வளவு 1 மந்த் கம்பல் பண்றாங்க. இவ்வளவு அப்படி பண்ணலைன்னா இவ்வளவு கார்னர் பண்றாங்க. எப்படிங்க இருக்கும்? ஒரு ரூம்ல 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறாங்க. வாலிப பொம்பளை பிள்ளைங்க. வேற ஸ்டேட்ல உள்ள ஒரு பொண்ணு, இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது இவ்வளவு கார்னர் பண்றாங்க, இவ்வளவு இரிட்டேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அடிக்கிறாங்க. ஏன்னா அவளை அந்த லைன்ல கொண்டு வர முடியாது. இவ சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி அவங்க அம்மா அங்க போய் அவளை அங்க இருந்து ஹாஸ்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி பக்கத்துல இன்னொரு வீடு வாடகை எடுத்து அங்க போய் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்மதிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் பேர்ல ஹாஸ்டல்ல இருப்பா, கூட இருக்கிற பிள்ளைங்க சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அந்த அனுபவத்திலே வளர்ந்துருக்க மாட்டேன். அங்க போய் இருக்கும்போது வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீ மட்டும் சம்மதிக்கலைன்னா உன்னை கார்னர் பண்ணுவாங்க, சீனியர்ஸ்ட சொல்லி உன்னை ராகிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஐயோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளும் அவங்க கூட போய் இருந்துருவோம். நீ அப்படி சம்மதிச்சா போர்த்திபாரின் வீட்டிலேயே நீ இருக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் உனக்கு எண்டு. உன் ஃபியூச்சர் இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. உன் ஃபியூச்சருக்கு நீயே என்ன பண்ணிட்ட அப்படின்னா, சில சொல்லுவாங்கல்ல அவன் இதுக்கு கொல்லி வச்சுட்டான் அப்படின்னு. எஸ் ஃபியூச்சருக்கு நீயே கொல்லி வச்சுட்ட. நீ சம்மதிக்காத. இதனால சில இடத்துல நீ ஒதுக்கப்படலாம், தள்ளப்படலாம், தனித்து விடப்படலாம். இங்க யோசேப்பு தனித்து விடப்படுகிறான். நீ தனித்து கூட விடப்படலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அப்படி தனித்து விடப்படுற இடத்துல உன் கூட கர்த்தர் இருந்து எல்லாருக்கும் முன்னாடி ஆகாததென்று தள்ளின கல்லை அவர் தலைக்கல்லாய் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பரலோக திட்டத்துக்கு சம்மதித்தவன் பாவ சந்தோஷத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஆமென். பரலோக திட்டத்துக்கு நிறைய காரியம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க என்ன குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தணும், நல்ல கையை உயர்த்தணும். இந்த திட்டத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? ஆமென்னா சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, இதை ஸ்பாயில் பண்ற எந்த காரியத்துக்கும் நான் சம்மதிக்கவே கூடாது. சில பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க பாருங்க. வீட்டுல சில அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட் இருக்கும். ரவை நல்லா வச்சா டேஸ்டா இருக்கும், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான், டேஸ்டா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல டெய்லி ரவை இருந்தா நாங்க என்ன பண்ண, பிடிக்காத ஒரு ஃபுட்டு எக்ஸாம்பிள், அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. பிடிக்காத ஃபுட்டுன்னா வாய திறக்கவே மாட்டாங்க, சம்மதிக்கவே மாட்டாங்க. வேண்டாம் முடியாதுன்னா முடியாதான். சில பிள்ளை இப்படி நிக்கணும். இதுல நல்ல காரியத்துக்கு இப்படி இருங்க. யோசேப்பு முடியாதுன்னா முடியாதுன்ட்டான், அவ்வளவுதான். முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு பேசினாலும் முடியாது, நீங்க தலைகீழ நின்று பேசினாலும் முடியாது. நான் சம்மதிக்கவே மாட்டேன். வாலிப பையன், ஒரு வாலிப வயசுல எவ்வளவு மேக்சிமம் டெம்டேஷன். இதுக்கு மேல இன்னொரு சோதனை கிடையாது.
ஒவ்வொரு பீரியடுக்குன்னு ஒவ்வொரு அந்த மேக்சிமம் சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட நிலை. ஏன்னா அவன் இன்னொன்னுக்கு சம்மதிச்சிருக்கிறான். அவன் வேற ஒரு காரியத்துல கமிட் ஆயிருக்கிறான், பரலோக திட்டத்துக்கு. வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, கண்களை மூடி, இடது கரத்தை நெஞ்சில வச்சு நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயோ செய்யப்படுவதாக. சம்மதிக்காதீங்க. மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களிலே, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நாம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்தெடுக்கிற காரியமும் நாம் வெறுக்கிற காரியமும் இருக்கும். எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ, அதாவது ஐயோ எனக்கு இந்த பைக் இருந்தா அதுதான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல சண்டை நிற்பாங்க. எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். நம்ம எதை ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் எதை தெரிந்தெடுக்கிறோம், எதை வெறுக்கிறோம் இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இனி வரும் பலன்கள் மேல், இனி வரும் பலன் ஃபியூச்சர், இனி வரும் பலன் ஃபியூச்சர். இது இல்லை என் லைஃப், நல்ல ஃபியூச்சர். எவ்வளவு 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 எத்தனை என் கூட சின்ன வயசுல படிச்ச பசங்கள்ல ஒருவனை நான் பார்த்தேன். அவன் தண்ணி அடிச்சு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகி அப்படி தெருவில் அப்படியே போறான். அவனை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. சரி, இனி இன்னைக்குள்ள ஒரு நாள் ஒரு நேரம் சந்தோஷம் கிடையாது. அத பாக்கியம் நினைக்கிறவங்க அசுத்தமானதுதான் தெரிந்தெடுப்பாங்க. இல்ல ஃபியூச்சர், இனி வரும் பலன், இனி எதை நம்ம பாக்கியம் நினைக்கிறோம். இந்த யோசேப்பு வந்து அதுதான் பிரஷியஸா பார்த்தான். கொஞ்ச நேரம் இந்த போர்த்திபாரின் மனைவி கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இது இல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு சம்மதிச்சிருக்கிறான். இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. சம்மதிச்சிராத, என்ன வந்தாலும் சம்மதிச்சிராத. அதனால உன்னை தள்ளுனாலும் பரவாயில்ல, அதனால உன்னை தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க, காலேஜ்ல ஐயோ இவங்க என்ன கார்னர் பண்ணிடக்கூடாது நீ நினைக்கிறல்ல. நீ படிக்கிற மொத்த 4 வருஷம் படிப்பியா, அந்த காலேஜ்ல 3 வருஷம் படிப்பியா, மேக்சிமம் ஒரு 5 வருஷம் படிப்பியா. அதுக்கப்புறம் எப்பவுமே கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். 2 வருஷம் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 3 வருஷம் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 5 வருஷம் மட்டுமே கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. உன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுறதுங்கிறத நீ மறந்துடாத, சம்மதிச்சிடாத. ஆமென். ஒரு பெரிய திட்டம் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில பேசும்படி திட்டம் தெளிவாய் ஒரு நாள் இரவிலே ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தையிலே வைத்து மெடிடேட் பண்ண வைத்தா. இந்த வசனத்தை தான் பிரதானமாக காட்டியிருந்தான். அவன் சம்மதிக்கல. அவன் மட்டும் ஒரு இடத்துல சம்மதிச்சிருந்தாலும், அவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்மதிச்சிருந்தான் தெரியுமா? பேசுறதுக்கு சம்மதிச்சான். அவன் நித்தம் பேசிட்டு இருக்கிறான். அவன் பார்த்த, ஏன்னா போர்த்திபாருடைய மனைவி, அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒரு எஜமானுடைய மனைவின்னு அந்த ஸ்தானம் தானே, அதனால பேசுறான். ஆனா அந்த பேச்சு வந்து ராங்கா போயிட்டு இருக்குது. அவன் பார்க்கறான், இல்ல 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 இது ராங்.
அவன் சொல்லிட்டான், இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் யாரும் கிடையாது, ஆனா நான் அவருக்கு விரோதமா என்னால செய்யவே முடியாது. அவன் அந்த இடத்துல யாரதான் கொண்டு வரான் தெரியுமா? ஆண்டவர் கொண்டு வரான். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, நான் அவர்கிட்ட சம்மதிச்சிருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஆமே. இப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி, இவ கூட இருக்கிறதா இவர் கூட இருக்கிறதா? அவன் டிசைட் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் இந்த போர்த்திபார், எவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க போறோம்? போர்த்திபார் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றது வர டெம்பரரி லைஃபா முக்கியம், பெர்மனன்ட் லைஃப் தானங்க முக்கியம். அவன் அவரு கூட இருக்க சம்மதிச்சுட்டான், அவ கூட இருக்க சம்மதிக்கல. இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதும் 12வது வசனம் 39:12 அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்தான். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? வெளியே ஓடி போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நின்னாதான பிரச்சனை, ஓடி போயிட்டான். இந்த பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியான டிசிஷன் எடுக்கிறான். நான் நின்னாதான பிரச்சனை, ஓடுறான் பாருங்க. அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த பொய்க்கு அஸ்திபாரம் கிடையாது. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொய்க்கு அஸ்திபாரம் கிடையாது, சத்தியத்துக்கு அஸ்திபாரம் உண்டு. பொய் ரொம்ப படறது போல இருக்கும், ஆனா அது ஒரு நாள்ல இல்லாமலே போயிடும். ஆனா சத்தியம் உண்மைங்கிறது என்னைக்கு அது நிற்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு லைஃப்ல ஜெயிச்சிட்டான். அவனை எகிப்து எல்லாரும் கேட்க பார்வோன் கொண்டாடுறான், விசேஷித்த ஆவியுடையவன். இந்த செய்தி யாருக்கும் வந்திருக்கும் தெரியுமா? இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு வந்திருக்கும். இந்த போர்த்திபார் வீட்டுக்கு ஆகாரம் கூட இனி யார் தான் கொடுக்கணும் தெரியுமா? இந்த யோசேப்பு தான் கொடுக்கணும். உன் லைஃப்ல சில காரியங்கள், ஐயோ அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப அவங்க பேசுன்னு தொந்தரவு பண்றாங்களே, இதை பண்ணுன்னு தொந்தரவு பண்றாங்களே, அதனால கொஞ்சம் இல்லை 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 இல்லை, நீ தேவ திட்டத்துக்குரியவன். இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இரு தம்பி, ஸ்ட்ராங்கா இரு தங்கச்சி. இன்னைக்கு நீ இங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு போக போற, நீ உன்னுடைய ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃபுக்கு போக போற. இது ஆழமா நான் சம்மதிக்கவே மாட்டேன், நான் இதை சம்மதிக்கவே மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதை ஸ்பாயில் பண்ற எதையுமே நான் சம்மதிக்கவே மாட்டேன்.